சாட்சி கேட்டோம். அவர் சர்ச்சைக்கு வந்தாரு, அவர் பிரச்சனை தீர்வு போச்சு. கேட்டோமா? கேட்டோம். சரி, இருந்து யாராவது சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வாரம் மைக்கு கொடுத்துருவேன். சாட்சி நிறுத்த சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நேரடியாக அப்போஸ்தலர் நான் படிக்க போகிறோம். திரும்ப சொல்லுவோம். நம்முடைய அன்பு தம்பி கிதியோன் அருமையான சிசுவோட மகன் வந்திருக்கிறார். அவர் வந்து இதை வாசிக்கும் போது நான் திரும்ப சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியமாரி இடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொங்கிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரம மண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பதின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்கள் அளிக்கின்ற அளவின்படி உங்களுக்கு அளிக்கப்படும். நீ உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற துருவை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்களில் உத்திரம் இருக்கிறது. உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துருவை எடுத்து போடு என்று நீ சொல்லாதபடி மாயக்காரனை உன் கண்ணில் இருக்கின்ற உத்திரத்தை எடுத்து போடு. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருவை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கும் கொடுக்காதீர்கள். உங்கள் முத்துக்களை பற்றி போடாதீர்கள். போடப்பட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்று கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். உங்களின் எந்த மனுஷனாகின் தனத்தில் அப்பத்தை கேட்கிறான் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்கிறான் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும். அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கும்படி அது நிச்சயம் அல்லவா? பேரர் முறையில் தமிழ்நாடு முழுசுனா போகணும், கேரளா போகணும், எங்கே நம்ம போயிட்டே இருக்கணும். எப்போ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வர முடியும். எனவே இந்த வரும்போது பார்த்து கண்ணீரோட சொல்லணும். ஆண்டவரே, நல்ல ஒரு விஷயம் கொண்டு வர மாட்டேங்கிறேன். வீடுகளை சந்திக்கிற ஆதரவு ஆதரவு செய்கிற டிராக்ஸ் கொடுத்து சுற்றினே இருக்கணும். டெய்லி நைட்டு தூங்கணும். அப்படி ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு சொல்லி நான் ஜெபமிட்டே இருந்தேன். எத்தனை பேர் வந்தார்கள், கோயில் செய்தார்கள், கடந்து போனார்கள். ஆனால் இந்த நாளில் விசேஷமாக ஒரு புதிய விஷயம் வந்திருக்கிறார். புஸ்தகம் வந்திருக்கிறீங்க. அருமையான தேவ ஒளி சுவிசேஷகர் ஒரு ஈசாக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் யாரும் நமக்கு தெரியாது, அவருடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. ஆண்டவர் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது. இந்த நாளில் அவர்கள் சாட்சி சொல்வார்கள். எப்படி இயேசுக்கு வந்தீங்க? எல்லாரும் இந்திய நாட்டு பொறுத்த எல்லாருமே இந்துக்கள் தான், அவங்க எல்லாரும் தான். எனவே அவர்கள் எப்படி இயேசு அறிந்து கொண்டார்கள், இதுதான் மிக மிக முக்கியம்.
இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டார்? எல்லாரும் இந்துக்கள் தான். இயேசு தொட்டா எப்படி ஆண்டவர் வந்தாரு, எப்படி இந்த ஊழியை ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி செய்யறாங்க, ஒரு தரிசனத்துன்னு அதை பற்றி அவர் பொறுத்து கொள்வார்கள். எல்லோரும் கவனமாக இதை கேட்போம். கற்றுக்கொள்ள நாம் மகிழ்ப்படுவதாக. ஆமென். நீங்கள் பயமாங்க, என்னோட பேசுற பேச்சு ரெக்கார்டாக இது உலகெல்லாம் சொல்லுவார். ஐயா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாரு. ஸோ நாம் சில பேசுறது ரெக்கார்டாக அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக கவனம் இருக்கும். சாட்சி சொல்ல என்ன செய்யணும்? சில பேர் பண்ணுவாங்க, ஊருக்கு எல்லாம் சொல்லிருப்போம், வரலாறு சாட்சி சொல்லிருப்போம். ரத்த சொர்க்கமாக இந்த சாட்சி அவர்கள் கையாள முடி நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ என்னுடைய மேரேஜ் ஆகி எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, என் மனைவிக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ கோயிலுக்கு எங்கேயோ போனேன், ஆனால் ஒன்றும் குழந்தை தர மாதிரி இல்லை. அதனால நான் பண்ண எங்கள் அண்ணன் வந்து ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி நீ சர்ச்சைக்கு வா. எங்கள் அண்ணன் வந்து ரசிக்கப்பட்டவர், அவர் வந்து நீ சர்ச்சைக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன பண்ணேன், சர்ச்சைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆன பிறகு சரி அண்ணன் சொல்றாரு நம்ம கோயில் தான் பார்க்கலாம்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சேன். சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்ச உடனே ஆண்டு நல்ல ஒரு குழந்தையை கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்தது. பரவாயில்ல, சர்ச்சைக்கு வந்ததுனால நம்மளுக்கு குழந்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு சந்தோஷமா இருந்தேன். கொஞ்ச நாள் ஆன உடனே குழந்தை நம்ம ஏன் சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லி நான் நின்றுட்டேன். சர்ச்சைக்கு போக நின்றுட்டேன். ஒரு 3 வயசு குழந்தை ஆகணும்னு சர்ச்சைக்கு போக நின்றுட்டேன். அந்த நேரத்தில் அந்த குழந்தை உட்காந்து இருக்கும்போது ஆண்டவரை நான் மறந்துட்டேன். அவளுக்கு குழந்தை கொடுத்துட்டாரு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, நன்மை மாதம் நம்ம கட்டணுன்ற மாதிரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வயசு ஆச்சு குழந்தைக்கு. ஒரு சின்ன ஒரு ப்ரெஷ் வந்து கையில் வச்சுருந்துருக்கான் குழந்தை. அவன் கையில் வச்சுட்டு சாஞ்ச உடனே கரெக்டாக இந்த இடத்துல போய் அந்த ப்ரெஷ் உழக்கும், பாதி ப்ரெஷ்ஷு உழக்கும். உடனே குழந்தை நான் ஓடி அந்த வீட்டுக்கு ஓடி பார்த்தா ப்ரெஷ்ஷு அப்படியே இருக்குது. உடனே அந்த ப்ரெஷ்ஷை நான் குடிக்கிட்டேன். உடனே ரத்தம் நிற்கல, பயங்கரமாக வீக் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், ஒன்றும் சரியாகலை. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வீங்கிச்சு. பெரிய டாக்டர்கள் போனால் இது சுகமாகும் சொல்லி இருக்கிற எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஆனால் பெரிய டாக்டர் இடத்துல போகிறதுக்கு எங்கே என்ன இல்லை, பணம் இல்லை. பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் பணம் செலவாகும், நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. டெய்லியும் போயிட்டு 1000-500 இந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்து செலவு பண்ணி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு நான் கடந்து வரும்போது நம்ம இது தாண்டி தாண்டி வரும்போது அங்கே சிஎஸ் சர்ச் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சரி மாதா சர்ச் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. நானும் எங்கள் மனைவி குழந்தை தூக்கி வச்சுன்னா வண்டி உட்காந்து வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாண்ணா என்ன பண்ணுறேன், அழுது 2 பேரும் மாட்டேன். இனிமே நம்ம எங்கே போகிறது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, பணமே இல்லையே, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் அழுகும்போது திரும்பி பார்ப்போது அந்த சர்ச்சு இருக்குது. அந்த சர்ச்சை பார்த்தேன். அந்த சர்ச்சை பார்த்தோன்னே சரி ஆண்டவர் நல்லா குழந்தை கொடுத்தாரு, நம்ம கொஞ்ச நாள் ஆண்டவர் கொடுத்து நம்ம வெளியே இருந்தோம் அப்படின்னு திரும்பி பார்த்தோம். சர்ச்சை பார்த்தோம், சர்ச்சாண்ட போனோம். சர்ச்சாண்ட போட்டு மீண்டும் ஆண்டவரே நாங்கள் உன்னை மறந்துருந்தாலும் ஆண்டவரே ஒரு திசை நான் பண்ணி ஆண்டவரே என் குழந்தை நீ தான் சுகந்தாலும் ஆண்டவரேன்னு சொல்லி மீண்டும் என்ன பண்ணேன், ஆண்டவர் பாதத்துல மீது அந்த சர்ச்சில் போயிட்டு நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஒரு 2வது வாரம் அதே வாரத்துக்கு மீண்டும் நாங்கள் என்ன பண்ணோம், தொடர்ந்து அந்த குழந்தை எடுத்து தொடர்ந்து நாங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பாதர் சொல்றாரு, நீங்க இந்த நைட்ல இந்த இரவு ஜெபத்துல ஆண்டு மகனுக்கு சொல்லிக் கொடுப்பார், உண்மையான கடவுளை தான் பண்ண ஏற்றுக்கிறேன் சொன்னாரு. ஆனா ஆண்டவர் பாஸ்டர் சொன்னேன், ஐயா உண்மையா நான் ஆண்டவர் ஏற்றுக்கிறேன், என் குழந்தை நல்லா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நம்ம வந்து எல்லா விசுவாசிகளும் என்ன பண்ணாங்க, என் மகனுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோன்னே கோயில் வேண்டியதுக்குள்ள அந்த தண்ணி ஒழிவே அந்த தண்ணி நின்றுச்சு. அலையிலையா தண்ணி அந்த உள்ளது கண்ணில் அழுத தண்ணி வரும் பாருங்க, அந்த தண்ணி இந்த ஓட்ஸ்ல வரும். இந்த சைடில் அந்த ட்ரெஸ் குத்துன இடத்துல இந்த அழுகிற தண்ணி இந்த ஓட்ஸ்ல டெய்லியும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி தண்ணி வந்துருக்கும். அந்த தண்ணி நின்று போச்சு, கோயில் வழி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த வீட்டுக்கு வரத்துக்குலாம் சுத்தமாக தண்ணி நின்று போச்சு. அப்படியே நாளாக ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வீக் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. எனக்குள்ள விசுவாசம் அதிகமாச்சு. அதேலையா கர்த்தருக்குள்ள விசுவாசம் அதிகமாச்சு. நிச்சயமாக ஆண்டவர் இருக்கிறாரு, இவ்வளவு நாள் நம்ம தெரியலையே ஆண்டவர் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு அதிகமாக ஒரு விசுவாசம் வந்தது. அந்த மகன் வந்து இவர் தான் சேர்த்துதான். அதேலையா இந்த மகன் தான் இன்னைக்கு நல்லா ஒரு கீபோர்டு கொடுத்து நல்ல
சபையில் ஆராதிக்கும் துதிக்கும் பாட கர்த்தருக்கு திருப்பியாக கொடுத்துருக்காரு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆமாம்.